வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கிர்னி பழம் எப்படி வந்து அதில் மில்க் ஷேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது மஸ்க் மிலான் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பழம் எடுத்துட்டேன், கிர்னி பழம் வந்து ஒன்று எடுத்துட்டேன். அது தோலெல்லாம் சீவிட்டு பாருங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். நான் வந்து சர்க்கரை யூஸ் பண்ண போகிறது இல்லை. சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பேரிச்சம்பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பால் வந்து ஒரு 2 டம்ளர் பால், அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் போட்டுக்கோங்க, அப்புறம் கிர்னி பழம், இது 2 பழம் டேட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பழம் டேட்ஸ் 2 சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம். இப்போ வந்து பால் 2 டம்ளர் பால் சொன்னேன் இல்லையா, அதை விட்டுடலாம். இப்போ இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசர் பண்ண பால், 2 டம்ளர் பால் நல்லா கோல்டாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, கோல்டாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்களும் காய்ச்சி ஆற வச்ச பாலை எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ அரைச்சிக்கலாம். இதை பாருங்க, மஸ்க் மிலான் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இதில் ஸ்வீட் போடல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து தேன் விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து சக்கரை நிறைய அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா. டேட்ஸோட ஸ்வீட் போடலைன்னா தேன் விட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னும் 2 டேட்ஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் மில்க் ஷேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ரெடி ஆகிடுது. நம்மளுடைய மஸ்க் மிலான் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.